முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா என்பதுதான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கை என்பது மீண்டும் இந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். அதாவது இரண்டாவது முறையாக தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் மற்றும் அவருடைய கட்சி முக்கிய நிர்வாகிகள் சென்று சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு என்பது முதலில் விஜய்தான் நேரம் கேட்டிருந்தார் ஆளுநரை சந்திக்க என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை அது கிடையாது. ஆளுநர் தரப்பிலிருந்துதான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் வர வேண்டும் என்பதற்காக, விஜயிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் தரப்பில் இருந்துதான் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பின் பேரில் தான் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையின் போது கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் வரை இந்த ஆலோசனை நடைபெற்றது. அப்போது மீண்டும் நேற்றைய சந்திப்பின் போது எடுத்து வைக்கப்பட்ட அதே காரணிகள் எல்லாம் விஜய் தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். 108, அதாவது 108 என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது, 107 தான். 2 இடங்கள் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அது எண்ணிக்கை வாக்கெடுப்பின் போது ஒரே நபர் 2 வாக்களிக்க முடியாது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதில் 1 கழிந்துவிடும். அப்படி என்றால் 107 பிளஸ் காங்கிரசின் ஆதரவு 5 என 112 இடங்கள் மட்டுமே தாவேகாவுக்கு இருக்கின்றது. இன்னொரு 6 இடங்கள் தேவைப்படுகிறது விஜய் ஆட்சி அமைப்பதற்காக. இதுதான் அவருக்கு தேவையான இடங்கள், தற்போதைய சூழல். இதைதான் மீண்டும் தமிழக கவர்னரை சந்தித்து விஜய் அந்த ஆவணங்களையும் கடிதங்களையும் மீண்டும் அதே சமர்ப்பித்திருக்கிறார். கூடுதலாக ஏற்கனவே இது போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்ற மாநிலங்கள், குறிப்பாக கர்நாடகாவில் ஏற்பட்ட போது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவர் சுட்டிக்காட்டியெல்லாம் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கவர்னர் தரப்பில் மிக உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். மெஜாரிட்டியோடு வாருங்கள் என்று கவர்னர் தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போது உறுதியானது என்றால் கவர்னர் மாளிகை வெளியிட்ட அந்த அறிக்கையின் மூலமாக தான் உறுதியாக இருக்கிறது. அதாவது விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகை அழைத்தது. அந்த அழைப்பின் பேரில் விஜய் ஆளுநர் மாளிகை வந்தார். அவரிடம் மீண்டும் விளக்கம் கேட்கப்பட்டது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு 118 என்ற 118 பெரும்பான்மை என்ற எண்ணிக்கை இல்லை, அதன் காரணமாக அந்த எண்ணிக்கை என்பது தேவை என்று ஆளுநர் மாளிகை உறுதியாக தெரிவித்துவிட்டதாக அந்த ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கை அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் இரண்டாவது முறையாக ஆளுநர் விஜய் சந்திப்பு என்பதும் விஜய்க்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. ஆட்சி அமைக்க முடியாத நிலை தற்போது வரையில் விஜய்க்கு தொடர்கிறது. ஆனால் ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒரு உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் போது 118 என்ற மெஜாரிட்டியோடு வாருங்கள், 118 என்பது தேவை, அது இல்லாத பட்சத்தில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், அதன் காரணமாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆளுநர். ஆனால் அதே சமயத்தில் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன உத்தரவாதம்? அதுதான் மிக முக்கியமானது. என்னவென்றால், நீங்கள் பெரும்பான்மையோடு, அதாவது 118 எண்ணிக்கையோடு வரும் வரையில் நான் மற்ற யாரையும் அழைக்க மாட்டேன், அதுவரையிலும் காத்திருப்பேன், மற்ற யாருக்கும் அழைப்பு விடுக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஒரு கட்சி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது அடுத்த ஆப்ஷன், அடுத்த கட்சி எத்தனை இடங்கள் பெற்றிருக்கிறார்கள், அடுத்து யார் அதிக இடங்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த கட்சிக்கு தான் ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுக்கும். ஆனால் விஜய் ஆளுநரை சந்தித்த போது பெரும்பான்மை இல்லை என்று கூறிவிட்டதோடு மட்டுமல்லாமல், அடுத்து நீங்கள் பெரும்பான்மையை கொண்டு வரும் வரையில் மற்ற யாரையும் நான் அழைக்க மாட்டேன் என்று ஆளுநர் உத்தரவாதம் விஜய்க்கு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் விஜய்க்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே தற்போது இருக்கின்றது. ஒரு வாய்ப்பு என்னவென்றால், ஒன்று, விஜய் 118 என்ற பெரும்பான்மையோடு மீண்டும் ஆளுநரை சந்திக்க வேண்டும். 118 என்ற பெரும்பான்மை விஜய் பெற்றுவிட்டால் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் தாராளமாக ஆட்சி அமைக்கலாம். பதவியேற்பு விழா நடைபெறும். பதவி பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைப்பார். அடுத்த 5 ஆண்டுகள் சிக்கலின்றி 118 என்பதை அப்படியே தொடர்ந்து கொண்டே சென்றால் அவர் 5 ஆண்டுகள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர் ஆட்சியை தொடர முடியும். ஆனால் அது நடைபெறுமா என்பது முதல் கேள்வி. ஏனென்றால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை தினம்தான் கூட்டணி இருக்கிறதா, தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவிப்போம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் நாளை வரை நாம் இதற்கான விடை காத்திருக்க வேண்டும். ஒன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று வாய்ப்பு, மற்றொரு வாய்ப்பு, இரண்டாவது வாய்ப்பு, மொத்தம் 2 வாய்ப்பு. அதில் இரண்டாவது வாய்ப்பு என்னவென்றால் நீதிமன்றத்தை நாடுவதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய அடுத்த 2வது வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் இதே போன்று கர்நாடகாவில் RS பொம்மை அறுதி பெரும்பான்மை பெறாத சமயத்தில் ஆளுநர் பெரும்பான்மை வேண்டும் என்று கூறும்போது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவு இந்த விவகாரத்தில் பிறப்பித்தார்கள். பெரும்பான்மையை காட்ட வேண்டிய இடம் சட்டமன்றம், சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை கிடையாது. பெரும்பான்மை சட்டப்பேரவையில் தான் காட்ட வேண்டும் தவிர ஆளுநரிடம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. அதே போன்று விஜயும் நீதிமன்றம் சென்றால்
RS பொம்மைக்கு கிடைத்த அதே தீர்ப்பு விஜய்க்கும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தாவேகாவிடம் இருக்கின்றது. இது இரண்டாவது வாய்ப்பு. ஒருவேளை நாளைய தினம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் சிக்கலின்றி விஜய் மீண்டும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார், அழைக்க வேண்டும் என கோரிக்கை வைப்பார். அதன் அடிப்படையில் ஆளுநர் அழைப்பு விடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒருவேளை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்காவிட்டால் அவர் நீதிமன்றத்தை நாடுவார். நீதிமன்றத்தை நாடும் போது நீதிமன்றத்திலிருந்து விஜய்க்கு ஆதரவான தீர்ப்பு வருமா அல்லது என்ன நடக்கும்? RS பொம்மைக்கு பெறப்பட்டதை போன்று அதே போன்ற தீர்ப்பை நீதிமன்றத்தில் விஜய் பெறுவாரா என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது இந்த நிமிடம் வரை விஜய் ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் நீடிக்கின்றது. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. நாளை மதியம் வரை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதற்காக நாளை மதியம் வரை காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்பதையும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஆளுநர் மாளிகை ஆளுநரை பொறுத்தவரையிலும் 118 என்ற பெரும்பான்மை தேவை என்று அவர் உறுதியாக கூறிவிட்டார். அது 118 என்ற எண்ணிக்கையுடன் நீங்கள் வரும் வரை வேறு யாரையும் அழைக்க மாட்டோம் என்று ஆளுநர் உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாளை மதியம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன அறிவிக்க போகிறார்கள் என்பதுதான் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பதிலாக இருக்கின்றது. என்ன நடக்க போகுது என்பதையும் நாளை மதியம் வரை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.